கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுக கூட்டணியில் இணைய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை கி வீரமணி முன்வைக்கிறார். உள்ள சொல்றாரு, அதிமுக கூட்டணியிலிருந்து இடதுசாரிகள் வெளிவந்ததன் மூலமாக அவர்களுடைய சுயமரியாதை வெகுவாக காப்பாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றார். கிட்டத்தட்ட தனக்கு உரிய பங்கு அளிக்கப்படவில்லை அப்படின்னு குமுறுபவர்கள் எல்லாருமே அணியை விட்டு வெளியில வர்றது தான் சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்வதற்கான வழி அப்படின்னு சொன்னா, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து விசிக வெளியில வர்றது தான் அவங்களுடைய சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்வதற்கான வழியாக கருத நேரிடும். இவருடைய தியரி படி பார்த்தா அப்படி விசிக ஒரு நிலைக்கு போவதற்கு இன்றைக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் இது நம்ம என்னுடைய பார்வையில் அது நடக்க போகிறதில்லை அப்படின்னு தான் தோணுது எனக்கு. நீங்கள் வந்து ஒரு அணியில் சேர்ந்து அவர்கள் கொடுத்துருக்கும் அந்த ஒரு சீட்டையாவது எப்படி வெற்றியில் கொண்டு போய் அதன் பிறகு வேறு சில நோக்கங்களும் இருக்குது. ஹாஜாக்கனி சொல்வதை போல் வேறு சில நோக்கங்களும் ஒரு சில கட்சிகளுக்கு இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது இவர்கள் இங்கே அதாவது ரெண்டு இடத்துலையும் வந்து நடத்தும் முறைங்கிறது இருக்குது. அதை கூட நம்ம பிறகு பேசலாம். இப்போ நீங்கள் இவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு கூட்டணியில் என்ன நடக்கும்னா, அவர்கள் நிச்சயமாக தங்களுடைய உள்ள கிடக்கையை வெளிப்படுத்துவாங்க, கோபம். ஏன்னா ஒருவர் வந்து அன்றைக்கே மேலே மண்ணெண்ணெயை ஊற்றி கொளுத்திக்கிட்டாரு, அதை தடுத்தாங்க அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு தங்களை வந்து ரொம்ப மோசமாக நடத்தி விட்டார்கள் திமுகவில் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும் ஒரு விதமாக அவங்கெல்லாம் வந்து சமாதானப்படுத்திடுவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து இன்னொரு ஒரு பெரிய ஒரு பார்வை இருக்கிறதாக அவர்கள் தங்களை நினைத்துக் கொள்கிறார்கள் இல்லையா? ஏன்னா வந்து மூன்றாவது அணிங்கிறத நாங்கள் உருவாக்க போகிறோம், அதை ரொம்ப அவங்க வந்து ஹைப் பண்ணி அவங்க ஏற்றிக்கிட்டு இருக்கிறப்ப, அதிமுகவுடைய தலைமைக்கு ஒரு பெரிய பதவியே தாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறப்ப, அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை அந்த தைத்து எல்லா கட்சிகளையும் ஒன்றாக சேர்த்து கொடுக்க போகிறோங்கிற நிலையில் எங்களை நீங்கள் இவ்வளவு மோசமாக நீங்கள் ட்ரீட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய அவங்களுடைய இதயத்தில் ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்போ நமக்கு வந்து இந்த சீட்டு முக்கியம் இல்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து மேற்கு வங்கத்தில் கொஞ்சம் இடம் கிடைக்க போகுது, இதில் இடம் கிடைக்க போகுது, கேரளாவில் இடம் கிடைக்க போகுது, திரிபுராவில் நமக்கு நிச்சயமாக நமக்கு இங்கே ஒரு சீட்டு நம்முடையது தான். அப்படிங்கிறப்ப இங்கே வந்து இந்த ஒன்று வேண்டாம், எனக்கு எப்படி ரெப்ரசன்டேஷன் இருக்குது, ஆனால் நான் முக்கியமானவன் என்பதை நீ உணர வேண்டும் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக நான் வெளியில் வரேன் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சிகள் காண்பிப்பது வந்து மிக முக்கியமான ஒரு செயலாக நான் பார்க்குறேன். அதை விசிகேயுடைய செயலிருந்து கொஞ்சம் வேறுபடுத்தி தான் நான் பார்க்குறேன். பத்ரி சொல்றதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க? ஓரளவுக்கு பத்ரி அவர்கள் சரியாக, விசிகேவுடைய நிலையும் அவர்களையும் ஒப்பிட முடியாது. அதே நேரத்தில் முக்கியமானவர்கள் என்பதை உணர்த்துவதோடு எந்த லட்சியத்திற்காக அவர்கள் அங்கே இருந்தார்கள்? ஊழலற்ற ஆட்சி என்ற லட்சியத்தை சொல்லி யாரோடதாவது இருக்க முடியுமா? அதாவது இப்போ இருப்பது ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மாதிரி, படுமோசத்திலிருந்து கொஞ்சம் விலகி வருவது என்கின்ற ஒரு சூழ்நிலையில் தான் அவர்கள் முதலில் வந்த யூபிஏ 1 அவ்வப்போது முட்டுக்கட்டைகளை போட்டு இந்த நாடு படுபாதாளத்தை நோக்கி போகாமல் நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு பொதுவுடைமை தோழர்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால், இப்பொழுது அவர்கள் மதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு ஓரளவுக்கு பொது வாழ்வில் தூய்மையை நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற அளவிலே போராடி கொண்டிருக்கின்ற பொது உடைமை தோழர்கள் நாங்கள் நேசிக்கின்றோம். ஒரு கட்சி முடிவெடுப்பது அவர்களுடைய உரிமை. ஆனால் கருத்துக்களை சொல்ல வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கின்ற காரணத்தினால் திராவிட கழகத்தினுடைய தலைவர் கி வீரமணி அவர்கள் இங்கே வர வேண்டும். ஜனநாயகம், மதச்சார்பின்மை, சமூக நீதி, இந்த மூன்றோடும் கொள்கை அளவில் ஆழ்ந்த பிணைப்புள்ள இயக்கம் திமுக. ஆகவே நீங்கள் வாருங்கள் என்று அவர் அழைத்திருக்கிறார். இதைத்தான் நாங்கள் கடந்த 2ஆம் தேதியே எங்களுடைய மூத்த தலைவர் ஹைதர் அலி அவர்கள் தன்மானத்தோடு இங்கே வர வேண்டும் என்று சொன்னோம். வந்தால் போது ஒரு இலவு காத்த கிளியாக இருப்பதை விட எதிர்த்து நிற்கும் புலியாக இருப்பதுதான் அரசியலிலே சரியானது. இருந்தார்கள், எதிர்பார்ப்போடு இருந்தார்கள். இங்கே வந்து ஒரு தனி மனித தலைமை வழிபாடு, இது வந்து மோடியை எதற்காக எதிர்க்கணும், நாங்கள் ஒரு தனி மனிதனால் எதையும் சாதிக்க முடியாது என்பதுதானே இடதுசாரிகள் சொல்கின்ற கோரிக்கை. அதிமுகவுடைய நிலைப்பாடு எந்த மாற்றத்தை அடைந்திருக்கின்றது? அவர்கள் கொள்கையை முன்னிறுத்துகிறார்களா, தலைமையை முன்னிறுத்துகிறார்களா? ஆகவே தனி மனித வழிபாடு, தலைமை வழிபாடு போன்ற நிலைகளில் இருந்து கூட மாறுபட்டு ஒரு பரந்துபட்ட ஜனநாயகத்திற்கு இங்கே வந்து அவர்கள் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். நீ சொல்ற மாதிரி தலைமையில பெரிய வேறுபாடுகள் தெரியுதா? அது ஒப்பீட்டளவுல பெருசு சிறுசுன்னு முதல்ல பேசணுமே, அதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்ல முடியுமா? தலைமைனா நீங்கள் வந்து திமுக தலைமை சொல்கிறீங்க இல்லை? நிச்சயமாக வந்து ஒரு அதாவது பழகும் விதம் மற்ற பல்வேறு விஷயங்களை வைத்து பார்க்க. ஏன்னா வேறொரு சந்தர்ப்பத்தில் மரியாதைக்குரிய நெடுமாறன் எழுதிய கட்டுரையில்
ஒரு விஷயத்த சொல்றாரு. ஒரு இடத்துல ஆட்டை நேரடியாக வெட்டிடுவாங்க, இன்னொரு இடத்துல குளிப்பாட்டி மாலை போட்டு துணி போர்த்தி வெட்டுவாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ரிசல்ட் வந்து ஆடு பலியாகிறது தான் அப்படின்னு சொல்லி வேறொரு இடத்துல சொல்றாரு. இல்ல அப்படி அப்படி பார்த்தால் எல்லோருமே வந்து களத்தை விட்டு விலகி விட்டு, ஏன்னா நம்முடைய டெமோக்ராட்டிக் மாடல் படி ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 2 பெரிய கட்சிகள் தான் வந்து தமிழ்நாட்டில் அஇஅதிமுக, திமுக, இவ 2 தான். மற்றவர்கள்லாம் வந்து உண்மையிலே இவர்கள் 2 பேருமே நீங்கள் யாருமே என்னுடைய கூட்டணிக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தனியாக நின்றார்கள் என்றால் மற்ற எந்த கட்சியாலையும் எந்த இடத்துலையும் ஜெயிக்க முடியாது. ஆனால் ஒரு கூட்டணி தேவை அப்படின்னா, ஏன்னா வந்து யாரோ ஒருவர் ஒரு கட்டத்தில் கொஞ்சம் பலம் அதிகம் பெறுகிறார். அப்போ அந்த பலத்தை குறைப்பதற்கு கூட்டணி தேவை என்று தான் எல்லாருமே வேலை செய்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதிரி முரட்டுத்தனமான ஒரு எண்ணத்தை எடுத்துக்கிட்டு இங்கே போனாலும் உததான், அங்கே போனாலும் உததான், அதனால நான் தனியாக இருக்கேன் அப்படின்னா, உங்களுடைய கொள்கைகளையோ அல்லது உங்களுக்கான ஒரு பங்கையோ உங்களுக்கான ஒரு குரலையோ நீங்கள் வெளியில் கொடுக்கவே முடியாது. அப்போ எந்த இடத்துல இருக்கும் பொழுது தனக்கு தன்னுடைய கொள்கைகளுக்கு தனிப்பட்ட முறையில் எப்படி பார்த்தாலும் ஆதாயம் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைக்கு திமுகவோடு இருப்பவர்கள் எல்லாருமே ஓரளவுக்கு, அதாவது கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருந்தாலும் ஒரு அந்த சுயமரியாதையை ஓரளவுக்கு தக்க வைத்துக் கொள்ள முடியுங்கிற நிலை தான் இருக்குது. அஇஅதிமுகவில் அது இல்லை, அதை நம்ம தெளிவாக பார்க்குறோம். ஆனால் அது எப்பொழுதுமே அப்படியான கிடையாது. இந்த நேரத்தில் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து யாருடைய தயவும் தேவையில்லை, தன்னுடைய கட்சிக்கு ஒரு ஒரு வலுவான ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுதான் அவங்க வெளிப்படுத்துறாங்க. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து கி வீரமணி அழைப்பு போட்டிருக்காரு. மனிதநேய மக்கள் கட்சி, கி வீரமணியை விட்டுருங்க, ஏன்னா அவர் வந்து களத்தில் தேர்தல் அரசியலுக்குள்ள அவர் வரல, அவங்களுக்கு இன்னும் எந்த தொகுதியையும் ஒதுக்கி வாங்கிக்கல, அதனால பிரச்சனை இல்லை. மனிதநேய மக்கள் கட்சி பேராசிரியர் ஜவாஹர்லா இடதுசாரிகளை திமுக கூட்டணிக்கு வாங்கன்னு அழைப்பு கொடுக்குறாரு. மயிலாடுதுறை தொகுதியை நீங்கள் வாங்கியிருக்கீங்க, இடதுசாரிகள் வர்றது மூலமாக மயிலாடுதுறை தொகுதியை அவங்க கேட்க போவதில்லை, காங்கிரஸ் வந்தால் தான் உங்கள் தொகுதி உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது சிக்கல் வரும். ஆனால் டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து இடதுசாரிகளே திமுக அணிக்கு வாங்குங்கிற கோரிக்கையை அழைப்பை விடவே இல்லை. என்ன காரணம்? அவங்க வந்தால் சிட்டிங் எம்பி தென்காசி சிபிஐ அந்த தொகுதி அவங்க கேட்பாங்கங்கிற சிக்கல் இருக்கிறதுனால அவருக்கு அதில் விருப்பம் இல்லாமல் இருக்கா? இந்த கேள்விக்கு தார்மீகமாக அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் அழைப்பதற்கு இன்னும் காலங்கள் இருக்கின்றன. இப்போது நாங்கள் முதலில் அழைத்தோம், இப்போது ஐயா வீரமணியை அழைத்திருக்கிறார்கள், அடுத்து கூட அவர்கள் அழைக்கலாம். இங்கே பொது ஒரு செயல் திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் பொழுது அழைப்பதற்கான காலம் இருக்கின்றது. வர வேண்டும், எல்லாரும் ஒருங்கிணைந்து நிற்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறோம். இல்லை, நீங்கள் ஒரு பொது லட்சியத்திற்காக இடங்களை தியாகம் செய்து சேர்ந்து வேலை செய்வோம் அப்படிங்கிறது அவர்களுடைய சௌகரியங்களை பொறுத்து தான் நிச்சயமா அதையும் வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். அதாவது ஒட்டுமொத்தமாக பொது நன்மைக்காக நீ உன்னை ஒட்டுமொத்தமாக அழித்துக்கொள் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? இப்பொழுது வந்து சிபிஐ சிபிஎம் இரண்டுக்கும் வந்து வலுவான இடங்கள்ன்ற அவர்கள்கிட்ட ஒரு பட்டியல் இருக்கு. அந்த பட்டியல் வந்து பிற கட்சிகளோட எப்படியும் வந்து கிளாஷ் ஆகத்தான் போகுது. அந்த பயம் வந்து அந்தந்த கட்சியினருக்கு இருக்கத்தான் செய்யும். அப்போ அதையும் தாண்டி ஒரு அகாமடேஷனை வந்து ஒருவர் செய்து கொண்டு தான் ஆக வேண்டும், வேற வழி இல்லை இல்லையா இந்த இடத்துல? இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அதாவது விடுதலை சிறுத்தைகளுடைய தலைமை ஏற்றிருக்கின்ற தோழர் திருமாவளவன் அவர்கள் சிறப்பாக தன் கருத்தை மக்கள் மத்தியிலே எடுத்து வைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர். இந்த நிலைப்பாடு எடுப்பதற்கான நிலைமைகளை அவர் மக்களிடம், அவருடைய தொண்டர்களிடம் சொல்வார்கள். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கும் என்றே கருதுகின்றோம். ஏனென்றால் அவர்களுடைய வழியை எங்களால் புரிந்து கொள்ள முடியும், எங்களுடைய வழியை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல், சிறுபான்மை மக்களுக்கான அரசியல், இதனுடைய ஜனநாயக வெளிகள் பல்வேறு மாயைகளின் மூலம் குறுக்கப்பட்டு விடுமோ என்கின்ற ஒரு நெருக்கடியான நிலைமையிலே சில தியாகங்களை சில கட்சிகள் செய்தாக வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. அத்தகைய ஒரு பெருந்தன்மையை விடுதலை சிறுத்தைகள் மேற்கொள்வார்கள் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை. இடதுசாரிகளுக்கு திமுக கொடுக்கிற அழைப்பை இடதுசாரிகள் எந்த மாதிரி ஏற்றுக்கொள்வாங்களா, நிராகரிப்பாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? என் கருத்தில் அவர்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஆப்ஷனை பற்றி அவங்க முன்னாடியே யோசித்திருந்தார்கள் என்றால் 2 பக்கமுமே வந்து தொடர்ந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பேச்சுவார்த்தையை வச்சுருப்பாங்க. ஆனால் கிட்டத்தட்ட வந்து அந்த ஆப்ஷனையே முன்னாடியே அவங்க வந்து ஃபோர்க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் வந்து வெளியிலே ஏறினோடனே நாங்கள் பிற
கூட்டணி வாய்ப்புகளை பற்றி சிந்திப்போம் அப்படிங்கிறது சொல்லாமல், அவ்வளவு தெளிவாக சொல்லாமல், நாங்கள் தனித்து நிற்கப் போவதாக நாங்கள் முடிவெடுத்து விட்டோம், அல்லது நாங்கள் ஒரு புது கூட்டணியை உருவாக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சு தான் வந்து கம்யூனிஸ்ட்கிட்டேருந்து இருக்குது. அதனால் இந்த இடத்துல வந்து அவர்கள் வந்து திமுகவோட சேரப்போவதில்லை அப்படின்னு தான் நான் யூகிக்கிறேன். தலைமை பண்பு அப்படிங்கிறது வந்து உங்களை அங்கு உறுதி செய்து கொள்வது அல்ல, உங்களை அங்கே அசெப்டிங் யுவர் செல்ஃப் அல்ல, ஆர்ட் ஆஃப் ஃபுல்ஃபில்லிங் த ஆஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உங்களோடு இருக்கக்கூடியவர்களுடைய கனவுகளை நனவாக்குவதற்கு உதவி செய்கிறது தான் தலைமை பண்பு அப்படின்னு சொல்றாங்க. உங்களை அங்கே வந்து சர்வாதிகாரி மாதிரி நிலைநிறுத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த மேற்கோளின்படி பார்த்தா இங்கே இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் எல்லாரும், தலைமை தாங்கக்கூடிய கூட்டணியை தலைமை தாங்கக்கூடிய கட்சிகள் எல்லாரும் அந்த பண்பின்படி இருக்கிறாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் நிற்குது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சி உங்கள் இருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.